காய்ஸ், இன்றைக்கி வாய்ஸில் கட் ரொம்ப பண்ண முடியாது. ஸோ இப்போ கிரிக்கெட் பார்ட் 1 ட்ரைனிங் பார்ப்போம். இப்போ இந்த பால் நான் போடுறேன், இந்த பால் மிஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தாங்க இதுவும் உங்களுக்கும் மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மறுபடியும் மிஸ் ஆகிட்டே தான் உங்களுக்கு இருக்கும். நம்ம குறி வச்சு அடிக்கணும். பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சும்மா சொன்னேன் ஃபீல்டிங். ஸோ இப்போ நம்ம 4 லைனுக்குள்ளே போய் விழுந்துருவோம். ஸோ அதனால் நம்ம ஜம்ப் பண்ணியாவது அடிக்கணும். ஈவன் அது படலன்னாலும் விட்டுருங்க, அதை சேவ் பண்ணணும். நம்ம சேவ் பண்ணாதாங்க. இப்போ பவுலிங் பார்ப்போம்மா. இந்த மாதிரி தான் சேவ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த பால் மிஸ் ஆகிடுச்சு பவுலிங்கில். இருங்க பாஸ். இந்த பால் நான் போடுறேன். இந்த மாதிரி தான் பீல்ஸ் விடாமல் இருக்கேங்க. நம்மளுக்கு ஒரு தடவை மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்களா, இப்போ விழுந்துருச்சு. இந்த மாதிரி தாங்க. பிகாஸ் எங்கள் வீட்டில் நிறைய இடம் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் இருக்கிற இடத்துலலாம் நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் சாரி, கிளாரிட்டி வரலன்னா சொல்கிறேன். நெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பேட்டிங் போவோம். ஓகே, இப்போ நம்ம பாலை பார்த்துட்டே இருக்கணும். 2 நிமிஷத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னா 1 நிமிஷம் பார்க்கணும், இன்னொரு நிமிஷம் ரெடியாக இருக்கணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இல்லையோ ஒரு காரணம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு மென்டல் டென்ஷன் ஆகும். அப்பன்னு பார்த்து பாலை போட்டுருவோம் நம்ம எதிரி. ஸோ அதனால நம்ம 1 நிமிஷம் பார்த்து நெக்ஸ்ட் நிமிஷம் நம்ம ரெடி பண்ணிடுவோம். இப்போ நம்ம 2 நிமிஷமும் பார்த்துக்கிட்டே இருந்தால் அது பாலை நம்ம பார்க்குற அந்த செகண்டில் விக்கெட் கீப்பர் கையிலையோ இல்லை ஸ்டெம்ப்லேயும் போய் அவுட் ஆகிடுங்க. இதுதாங்க. இப்போ நான் எப்படி பவுண்ட்ரி வருதுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸ்டெப் 1 பாருங்கள், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள். உங்களுக்கு தெரியாது, கிளாரிட்டி இருக்கான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணோம். அதனால ஓகே, 3வது தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது 4th டைம், இதுதான் லாஸ்ட் டைம். இப்போ நம்ம 4 தடவை ரிப்பீட் பண்ணோம். ஓகே, போட்டுக்கிட்டே இருப்போம். ட்ரை பண்ணுவோங்க. நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களோட ஸ்டைல் தான். பேட்டிங் தட்டிட்டு நில்லுவீங்களே, அப்போ உங்கள் இஷ்டம். இப்படி வச்சுக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இதோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க. ஓகே, இப்போ எனக்கு வேர்த்து கொட்டிகிட்ருக்கு ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு. ஓகேனா, இங்கே ஃபேன் வேறு ஓடிட்டுருக்கு. ஓகே, பட் இங்கே ஹெவியாக ரெயின் வந்துட்டுருக்கு. ஸோ ஓகேன்னு மட்டும்தான் சொல்லிட்டுருக்கேன். நான் பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் ஒன்றும் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 4 அடிக்கிறேன். எப்படி போகுதுன்னு பாருங்கள். இருங்க, நான் கேமரா ஃபிட் பண்ணுறேன். பண்ணோம். இங்கே தான் பவுண்ட்ரி லைனும் இருக்குங்க. நான் வைக்கிறேன், கிளியராக இருக்குது. இப்போ வச்சுட்டேன். 1 நிமிஷம். இப்போ நான் போய் பாலை பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1 minute. ஓகே, இப்போ நான் பால் போடுறேன். 1 நிமிஷம். நம்ம ட்ரை பண்ணுவோமாங்க. அந்த பால் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பால் பார்ப்போமா. இந்த 4 தடவை இதுவும் ரிப்பீட் ஆகும். ஓகே, இப்போ இந்த மாதிரி தாங்க பால் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்துருக்கீங்க, இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். செகண்ட் பால் பால் வருமா வராதா பார்த்தீங்களா, வந்துடுச்சு. 3rd பால், இதுவும் வந்துருச்சு. கேமராலேயே தாக்கிடுச்சு. 4க்கும் வந்துச்சு, கேமராலேயும் தாக்கிடுச்சு. ஓகே, இப்போ நான் ஓகேன்னு மட்டும்தான் சத்தியமாக சொல்லிட்டுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். ஓகே, இப்போ நான் இப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்களா.
ஓகே, இப்போ நம்ம விக்கெட் கீப்பிங் பார்ப்போம். விக்கெட் கீப்பிங் அக்காவை போட சொல்கிறேன். அவள் தான் இப்போ கேமராமேனும். இந்த மாதிரி தாங்க சில டைம் நானே தவற விடுவேன். கேமராமேன் மாதிரி. ஒரு நிமிஷங்க, பால் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இங்கே விக்கெட் கீப்பர் இங்கே இருக்கான். இந்த மாதிரி தாங்க பால் எடுத்துட்டு இருக்கான். எடுத்து வந்துட்டேன். பால் எடுத்து பார்த்துட்டு இருக்கான் எங்கள் அக்கா. இந்த மாதிரி தான். இந்த மாதிரியே நம்ம பார்த்துலாம் இருக்கோம். இட்ஸ் அவுட். இன்னொரு தடவை போட சொல்கிறேன். இந்த பக்கம் போட்டா ஸ்ட்ரெயிட்டாக போடுறாங்க. ஒரு பால் போட கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இந்த பாலும் போடுறான். அவ்வளோதான். பை பாய்ங்க. ஓகே, இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, உங்களே சொக்கார மாதிரி ஒன்றும் பண்ணல. இவங்க போய் நான் வைக்கிறேன். கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸ்டெம்ப் தெரியுதா? ஸ்டெம்ப் எடுத்துட்டேன். 1 minute, ஒரு நிமிஷம். எல்லாத்தையும் எடுத்து கிளியர் மேலே வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃபிட் பண்ணுறேங்க. சீக்கிரம் வைக்கணுங்க. அதனால் டியூரேஷன் போயிட்டே இருக்கும். ஆல்ரெடி இந்த 7 நிமிஷம் வீடியோ வேறு. ஆனால் 11 minutes நினச்சினாம கட் பண்ணி 7 நிமிஷத்தில் வச்சுருக்கேன். இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேணாம். இப்போ நம்ம பவுலிங் போடுவோம். ஓகேங்க. ஓகே, இப்போ நான் போடுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் இப்போ ஹிட் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி ஹிட் பண்ணேன்னு பார்த்தீங்க. இந்த மாதிரி தான். இப்போ நம்ம மார்க்கரான பெல்ஸை யூஸ் பண்ணி நம்ம பெல்ஸுக்கு இதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம போவோம். ஓகே, போகுது பால். இப்போ விழுக போகுது பால். வாங்க, போதுன்னு சொல்கிறேன். போதும் இருக்கே. ஓகே, இப்போ நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸ்மூத்தாக இப்போ நம்ம பார்த்தோம். அதோட இந்த பார்ட்டை முடிச்சு அடுத்த பார்ட்டில் சந்திக்கும் வரை நான் இந்த அடுத்த பார்ட்டில் வருவேனான்னு தெரியல. என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். குட் பை.